பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நாம பைக்குக்கு போடுற, ஸ்கூட்டருக்கு போடுற பெட்ரோலோட விலை குறையல. ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோலோட விலை குறைஞ்சிருக்கு. எவ்வளவு தெரியுமா? ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு. அதுவும் லாஸ்ட் 2 மாசத்துல குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஃபியூவல் பிரைசஸ் குறைக்க முடியுது. ஏன் சாமானிய மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்கம் டாக்ஸ்ல வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னப்பவே ஆனந்த் சார் சொன்ன ஒரு விஷயம், அதை நீங்க பெட்ரோல் டீசல்ல குறைச்சிட்டு போயிருக்கலாம்ல, எல்லாருக்கும் அது ரீச் ஆயிருக்கும்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் பிரைஸை குறைக்காம ஃபிளைட்டுக்கான பெட்ரோல் பிரைஸை மட்டும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் எல்பிஜிக்கான பிரைஸை தான் குறைச்சிருக்காங்க. ஸோ சாமானிய மக்களுக்கு சென்று சேரக்கூடிய விஷயங்கள்ல எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் போடுற என்ற ஸ்கூட்டருக்கு போடுற பெட்ரோலோட விலை 100 ரூபா. 100 ரூபாய்க்கு மேல சில பைசாக்கள் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். மற்ற ஊர்களில் பார்த்தா 102 ரூபா வரைக்கும் இருக்கு. ஆனா ஏரோப்ளைனுக்கு போடுற பெட்ரோல் விலை வந்து இன்னைய தேதிக்கு 1 லிட்டர் 85 ரூபா சார். சார், நான் ஒன்று சொல்கிறேன். இந்த 100 ரூபாவில் வந்து 53 54 ரூபா இந்த குறைக்கிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி ரைட்டா. இப்போ 10 ரூபா குறைச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியும் குறையும், ஸ்டேட் கவர்மெண்ட் வரியும் குறையும். ஆமாம் சார். ஸோ நீங்கள் 10 ரூபா அங்கே குறைச்சாங்கன்னா இங்கே ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 15 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸே போடலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், ஒரு லிட்டருக்கு 40 ரூபா தான் உங்களோட, 40-45 ரூபா தான் உங்கள் பெட்ரோல் டீசல் விலை. மீதி நீங்கள் கட்டுறது எல்லாமே டேக்ஸ். இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் என்ன ஆகும்னா, டொமஸ்டிக் அவுட்டுங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அவன் என்ன பண்ணுவான், வெளிநாட்டிலேருந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவான். ஆமாம். இங்கே வெறும் டாப் அப் தான் பண்ணுவான். நீங்கள் இன்னும் ரொம்ப ஏற்றினீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவை ஃப்ரெண்ட்லி நாடாக வச்சுருப்பான். மால்டீவ்ஸ் வந்து ஒரு துபாய் நாடோட டைப் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீ ஜோன் ஆக்கிறதுக்கு. ஸ்ரீலங்காவில் வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் போடுற வர பிளெயினுக்கு டேக்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டான்னா, பெங்களூர், மெட்ராஸ், ஹைதராபாத்தில் வர பிளெயினெல்லாம் அப்படி போய் அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் இங்கே வருவோம். அங்கே ஒரு டிரான்சிட்டை போட்டுருவாங்க, போட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் விலையை ஏற்ற முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற பேரில் நிறைய தனியாக இருக்குது, எஸ்பெஷலி ஒரு ஆளுக்கு நிறையா ஏர்போர்ட்டை விற்றுட்டீங்க ரைட்டாக. மற்றவங்க 2 பேர் 2 ஏர்போர்ட் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்காரு. பட் அந்த ஏர்போர்ட் எல்லாமே சர்வைவ் ஆகணுன்னா டிராஃபிக் வேணும். இன்றைக்கி டிராஃபிக் வந்துருச்சு. பாம்பே டெல்லி, பெங்களூர் பாம்பே, பெங்களூர் டெல்லி, இதெல்லாம் மெட்ராஸ் இல்லை, மெட்ராஸில் ஒரு தனி கதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து டொமஸ்டிக்லி ஃபுல்லாக பறக்கும், ஜாம் பேக்டாக இருக்கும். மெட்ராஸில் போன தடவை போனப்போ கூட பார்த்தேன் சார், 10 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே ஏதோ போட்டிருந்தாங்க. அது மெட்ராஸில் என்னென்னா, மெட்ராஸ்லேருந்து இந்த சொந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போவாங்க. மெட்ராஸ் பெங்களூர் போவாங்க, மெட்ராஸ் ஹைதராபாத் போவாங்க, ஓரளவுக்கு மெட்ராஸ் பாம்பே போவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிட் மெட்ராஸில் நடக்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் டிரான்சிட். சிங்கப்பூர், யுஏஇ, ஓமான், கத்தர், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நாளைக்கு இங்கேருந்து 25-30 ஃப்ளைட்டு போகும் ரைட்டா. திஸ் இஸ் சிங்கப்பூர், மலேசியா, இந்த ஊரெல்லாம் சொல்கிறேன் நான். சிங்கப்பூர், மலேசியா, கொலம்போ, அமீர நாடுகள் 7, ஓமான், கத்தார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் போகும், பேக்டாக போகும். இன்ஃபேக்ட் மெட்ராஸ், மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா 3rd largest நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கோயிங் டு அவுட் சைட் கண்ட்ரி. ஸோ தமிழ்நாடு வந்து மோர் லிங்க் டு துபாய் அண்ட் சிங்கப்பூர் எக்கானமி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எக்கானமி தென் டு டெல்லி. அது வேறு விஷயம். நம்மளுக்கு டெல்லியோட பெரிய லிங்க் கிடையாது, நம்மளுக்கு பாம்பேயோட பெரிய லிங்க் கிடையாது கம்பேர்ட் டு திஸ். ஸோ இப்போ குறைக்கலைன்னா காம்படிஷன் சாவடிச்சிடும் ஒன்று. ஓகே சார், ஃபைன். அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டே நின்றுடும். டொமஸ்டிக் ஃப்ளைட் நின்றுட்டோன்னா இவ்வளோ காசு கொடுத்து அவன் வண்டி வாங்கினவன்னா உதப்பான், நீ ரெவென்யூ சார்ஜ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்தது ப்ளூம்பர்கில்,
ஹிசார்னு ஒரு ஏர்போர்ட்டு ம் ஹரியானாவில் ம் கவர்மெண்ட் செலவு பண்ணி திறந்துருச்சு. அங்கே எவனும் பிளெயின் ஊற்றுக்கு வரவே மாட்டேங்கிறான். ம் பிகாஸ் அவ்வளோ டிமாண்ட் இல்லை. ஸோ நீங்கள் ஏற்றினீங்கன்னா டிமாண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே சார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த பெட்ரோல் ப்ரைஸ் குறைவா? அதுதான் கரெக்ட் ப்ரைஸு. ஓகே சார். மீதி போடுறது நீங்கள் டேக்ஸு. ம் நீங்கள் ஒன்றும் கம்மியாக விற்கலை. ம் மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு விற்கிறீங்க. ம் ரைட். இப்போ ஏன் வந்து டொமஸ்டிக் ஃபியூவல் ஏன் வந்து நீங்கள் எல்பிஜி ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? ஆல்ரெடி உங்களோட டைரக்ட் டேக்ஸில் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டிங்க. ம் ஸோ நான் இன்டைரக்ட் டேக்ஸில் பணம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு நோன் சோர்ஸ்லேருந்து அஷ்யூர்டாக கலெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஃபியூவல் மாதிரி எனக்கு விட்டா வழி கிடையாது. ஓகே சார். ஃபைன். எனக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்கிறது ஃபியூவலில் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட்டு. ம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி மெயின்லி ரீட்டைல் லெவல் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட்டு. அவன் டேக்ஸை வந்து பம்புலேயே வாங்கிடுவான். ஆமாம் சார். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் போயிடும். அப்ஃப்ரண்ட் கலெக்ட் பண்ணுவான். டீலர்ட்டி அப்ஃப்ரண்ட் வாங்கிடுவான். டு சச் அன் எக்ஸ்டென்ட் இப்போ என்ன ஆகிடுச்சு, இது வந்து இந்த கம்பெனிக்கெலாம் கேஷ் பாசிட்டிவாக பண்ணோங்கிறாங்க. ம் அதனால் இப்போ ஜியோ அண்டு ராசன் சாஃப்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சில ஹாப்பி ஹவர்ஸ்னு போட்டு ம் பெட்ரோலில் வந்து 7-8 ரூபா கம்மியாக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம் பல்க் டீசல் நீங்கள் ரிலையன்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஆனால் இதில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு வரும். ம் ரிலையன்ஸ் இப்போ இது வந்து ரிலையன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்தியாவை தவிர மற்ற இத்தனை நாள் அவன் இந்தியாவில் சப்ளையே பண்ணதில்லை. எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருந்தான். யூரோப்லேயும் சரி, சைனாலேயும் சரி, அமெரிக்காலேயும் சரி டீசல் பெட்ரோல் டிமாண்டு குறையுது. இன்ஃபேக்ட் ஃபடாவோட இவங்க சொல்லியிருந்தாங்க சார், டீசல் கார் சேல்ஸை விட இப்போது இவி அண்ட் ஹைப்ரிட் கார் சேல்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது அங்கே ம் வெளியூர்லேயே அது ஆயிடுச்சு. ம் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஹையாக வைக்கிறதுனால இன்னும் ஒரு 5 வருஷத்தில், நான் ரொம்ப ஓவராக சொல்கிறேன், ம் இன்னும் முன்னாடியே நடந்துடும், ஸ்கூட்டரில் ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர் செத்துரும். இப்போ நீங்கள் ரோட்லேயே நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாருமே பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்க மாட்டோம். ம் எல்லாருமே இவி சார்ஜிங் தான் வாங்குவோம். ஆமாம் சார். அது இன்னும் பெருசாக விலை குறைய அங்கே போயிடும். ம் 2 வீலரில் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் குறைஞ்சிரும், ஸ்கூட்டர் சேல்ஸ் ஏறும். ஸோ 2 வீலரில் பெட்ரோல் டிமாண்ட் குறைஞ்சிரும். ம் கார்லேயும் பெட்ரோல் டிமாண்ட் இங்கே குறையும். ஆமாம் சார். ம் உலகத்தில் மற்ற இடத்துல டீசலும் பெட்ரோல் விலை டிமாண்ட் குறைய குறைய ரிலையன்ஸுக்கு ப்ரெஷர் வரும். ஆப்வியஸ்லி. அந்த ப்ரெஷர்னால தான் அவன் 5 ரூபா 10 ரூபா கம்மியாக விற்கிறான். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்களா, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஈவியை வீட்டில் சார்ஜ் போட்டு ம் வாங்கிடுவோம். இப்போ என்ன சேலஞ்ச் வரும்னா, ஒரு ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து டேக்ஸ் கம்மி. ம் ரைட்டா? எஸ்யூவியில் 25 லட்ச ரூபா எஸ்யூவி, அதில் 13 லட்ச ரூபா டேக்ஸு. ம் நீங்கள் ஈவியில் அப்படி சார்ஜ் போட முடியாது. ரைட்டா? ஆமாம். ஸோ அட் சம் ஸ்டேஜ் இவி வெஹிக்கிள் வில் பிகம் சேம் காஸ்ட் ஆஸ் யோர் பெட்ரோல் வெஹிக்கிள். இப்போ சேம் காஸ்ட் வந்துருச்சு. இல்லை சார், இப்போ நான் பேசினேன். அவங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த கீழே உங்கள் வீட்டுக்கு கீழே இருக்காங்களே சார், அவங்ககிட்ட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து நின்னுது. அவங்ககிட்ட கேட்டேன், பிவைடி பிஒய்டி வந்து நின்னுது. இந்த கார் எப்படி இருக்குது, சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகுது, என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், வருஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? நான் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். அப்படின்னா பேசாமல் நீங்கள் பெட்ரோல் கார் வாங்கிட்டு யாராவது முடிஞ்சால் மாதத்துக்கு 5 மரம் நட்டு வைங்க, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா. அது பண்ண முடியல அப்படின்னா யார் நட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க, இதை பண்ணாதீங்க. வருஷத்துக்கு 50,000 கிலோமீட்டர் ஓட்டலை அப்படின்னா எலக்ட்ரிக் காருக்கு போகாதீங்க, அது லாஸ் தான், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாபம் கிடையாது அப்படின்ற. அவர் சொன்னதை விடுங்க. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு சேலத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர். அவன் ரெகுலராக மெட்ராஸ் வருவான். ம் இப்போ அவன் வந்து எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டான். 14 லட்ச ரூபா காஸ்ட் ஆஃப் கார். ம் சேலத்துலேருந்து கிளம்பினானா விழுப்புரத்தில் 45 மினிட்ஸு டின்னரோ லஞ்சோ சாப்பிட்ற சமயத்தில் சார்ஜிங். ம் நேராக மெட்ராஸ் வரான், மெட்ராஸில் சார்ஜு, வீட்டில் சார்ஜ் போட்டுப்பான். ம் திருவண்ணாமலையிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். ம்
திருவண்ணாமலையில சார்ஜே இல்லாமல் மெட்ராஸுக்கு வந்துடும். இது ரெண்டும் நடக்கிறத சொல்கிறேன் நான். கரெக்ட். அவன் என்ன சொல்கிறான்னா, இனோவா கிறிஸ்டா வச்சுருக்கான். ம் அவன் என்ன சொல்கிறான், ஒரு வாட்டி இனோவா கிறிஸ்டாவில் நான் வந்தேன்னா 7,000 ரூபா நம்ம மணி கட்டணும். ம் இது எனக்கு 300 ரூபா. ஒரு வருஷத்துக்கு கார் கம்பெனி ஃப்ரீ. ம் ஸோ நீ 50,000 கிலோமீட்டர்லாம் வேணாம். அந்த கார் 14 லட்ச ரூபா. ம் எனி கார் 14 லட்ச ரூபா ஆகும். அந்த கார் சைஸு ம் இன்றைக்கி 14 லட்சம். வின்சர் சொல்கிறேன் நான். வின்சர் அது மாதிரி கார் வாங்கினா 12-13 லட்ச ரூபா ஆகும். ம் ஒரு வாட்டி மெட்ராஸ் வந்தால் 6,000 ரூபா கேப்பு. வாரத்துக்கு 2 வாட்டி மெட்ராஸ் வரான். மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வரான். ம் 12,000 ரூபா கேப்பு. ரைட்டா? வருஷத்தில் 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா எடுத்துட்டான். ம் சேலத்தில் அந்த வண்டி மட்டும்தான் ஓட்டின்னு இருக்கிறான். ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா சேவிங்கு. ம் 5 × 12 60. இங்கே வந்து ஒரு 12 × 12 1.5 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சேவிங். 5 வருஷம் ஓட்டிட்டான்னா போட்டாக்கா 10 லட்ச ரூபா எடுத்துருவான் சேவிங்ஸ்லேயே. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ நம்ம பண்ண இந்த செட் ஆஃப் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட இருந்ததில் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. 40 லட்ச ரூபா கொடுத்து 60 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறதுக்கு தகுதி இருக்கக்கூடியவங்க ₹1 ₹2 ₹3 வரைக்கும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க செலவு பண்ணுறதில்ல. அப்படி ₹1 ₹2 கணக்கு போடுறதுனால தான் அவங்களால 60 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க முடியுது. அதனால் கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் கார் ஒன்று காலி பண்ணிடும். சார் இன்னொரு விஷயம், இந்த கமர்ஷியல் எல்பிஜிக்கான இதையும் விலையும் குறைச்சிருக்காங்க. அப்போது அதை ஏன் கமர்ஷியலுக்கு குறைக்கணும்? கமர்ஷியல் குறைச்சி எனக்கு என்ன ஹோட்டலில் ₹5 கொடுத்து இட்லி ₹4 கொடுக்க போகிறான்? பண்ணுறதில்ல. அது ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்க கமர்ஷியல் இருக்கிறவன் புத்திசாலி இல்லை. பெரிய கடை தான் கமர்ஷியல் வாங்குவான். சின்ன கேன்டீன் நடத்தினா என்ன பண்ணுவான், டொமஸ்டிக்கை வாங்கி தான் இதுக்கு நடத்துவான். இது ஹியூமன் நேச்சர். ஒரு சிலிண்டர் 1,400 ரூபா, இன்னொரு சிலிண்டர் 1000 ரூபான்னா 1000 ரூபா சிலிண்டரை தான் திருடுவான். ஏன்னா இவங்களால வந்து நடத்த முடியல. தட் இஸ் ஒரு வீட்டுக்கு ஒரு நான் எல்லா வீட்டுக்கும் சிலிண்டரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொல்லி காஸ்டிங்கை டிரான்ஸ்பரண்ட்டாக போட மாட்டேங்கிறான். இட் இஸ் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஸோ 14 kgக்கு வந்து அதுவும் 600 700 தான் ஆடும். நீங்கள் கரெக்டாக காஸ்ட் போட்டிங்கன்னா அந்த பணம் எங்கே போகிறதுங்கிறது பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ரைட் சார். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் எதுவும் குறையலை. ஆனால் ஃபியூவல் வந்து ஏரோப்ளைனுக்கு போடக்கூடிய அந்த ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூவலோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பெட்ரோலுங்கிறது என்னென்னா ஒரு டவரில் விடுவான். அட் ஒன் இடத்துல ஒன்று வரும். ஏர் டர்பைன் ஃபியூவலுங்கிறது இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெட்ரோல். ஃபைன். ஸோ அந்த ஏர் டர்பைன் ஃபியூவலோட விலை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆனந்த் சார் இன்னைக்கு தெளிவாக விளக்கு. இதில் இன்னொரு விஷயம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் குறைக்கணும்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது ஆட் வரும். அப்படின்னா இந்த டேக்ஸ் மேலே டேக்ஸு. ஆமாம் சார். நீங்கள் இந்த டேக்ஸை குறைச்சிங்கன்னா தான் இந்த டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏடிஎஃப் மேலே 29% டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது ஆமாம் பார்த்தேன். சரி ரைட்டா? ஸோ பெட்ரோல் விலையில் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறச்ச ஸ்டேட் கவர்மெண்ட்டு 75 ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் போட்டு தான் 25 ரூபா வாங்கணும். நீங்கள் வந்து அந்த 75 ரூபாவை 50 ரூபா ஆக்கிட்டிங்கன்னா இவன் போடுற டேக்ஸும் குறைஞ்சிரும். ஓகே சார், ஃபைன், ஓகே, டன். ஸோ ஏரோப்ளைனுக்கு போடக்கூடிய ஃபியூவல் ஏன் விலை குறையுது, விலை குறையிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஆனந்த் சார் தெளிவாக விளக்குனாரு. நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்.
கொடுக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.